இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு தடவை எனக்கும் அம்மா இருக்காங்க, அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. நான் தைரியமா இருக்கணும்னு தோணுதுமா. I really miss you, Ma. I love you, Ma. I love you. I love you too, Di Tango. I love you more. மம்மி, உங்களை வீடியோ கேம்ல ஜெயிக்கிற ஒவ்வொரு தடவையும் ஆனந்த் நீ கிரேட்னு இனி யார் சொல்லுவாங்க? இனி யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. எங்களுக்கு எங்களை தவிர வேற யாருமே எங்களுக்கு இருக்க மாட்டாங்கல்ல. யாரோ இல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாத. உங்களுக்கு டாடி இருக்கார்ல, உங்களை டாடிக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா கோவப்பட மாதிரி நடிப்பாருடா. ஆனா உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்காக தான்டா. நம்ம அருந்ததி இறந்துட்டாங்கிறத மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. அவளோட சாவை நம்ம பாப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை, நீங்களே வருத்தப்பட்டா எப்படி? ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. நாம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோமா? தங்கம் மாதிரி இருந்த மருமகளை தொலைச்சிட்டோம். மாமா, யாரும் யாருக்கும் கெடுதல் பண்ணல. எல்லாம் என்னோட தலையெழுத்து, அவ்வளவுதான். மனோ மனோ தனியா இருந்திருப்பா, பாவம். அந்த பொண்ண தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி என்ன கடுப்பேத்தன. இப்போ அந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வந்துட்டா. நீ சொல்லும் போது என்னமோ நினைச்ச ஆரோ, ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அந்த பொண்ண ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. உண்மைதான், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்க. அன்னைக்கு நீ இறந்ததுக்கு கூட வந்துரு. இப்பவும் உன்னோட காரியத்துக்கு கூட காரியம்னு தெரியாமலே வந்துட்ட. நீ என் வாழ்க்கையில தடையா இருக்கன ஃப்ரெண்டுங்கிற கருணை கொஞ்சம் கூட இல்லாம உன்னையே இறக்கம் இல்லாம பொண்ண அவளை விட்டுடுவனா? நாளைக்கு அமர், பசங்க, அங்கிள், ஆண்டி உனக்காக அழ போற கடைசி நாள். அதுக்கப்புறம் நான் யாரையும் அழ விட மாட்டேன், யாரையும் உன்னை ஞாபகப்படுத்தவும் விட மாட்டேன். இன்னைக்குதான் பூசாரி சொன்னாரு, நாளைக்குதான் நாங்க உனக்கு கொடுக்கிற பெரிய விடயம்.
பாய் யாரு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். மனுஷியே, பாத்தீங்களா குப்தா, நாளைக்கு அப்புறம் என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றா. நான் இல்லாத குறை தீக்கணும்னு நினைக்கிறா. பாவம், அப்பாவி. அந்த முதல கண்ணீரையும் பொய்யான பாசத்தையும் நீ தெரிஞ்சிக்காமையே என் கூட மேல் லோகத்துக்கு வரப்போற மகளே. அதுதான் எனக்கு வருத்தமாவே இருக்கு. எல்லாரோட பாசத்தையும் விட்டுட்டு நாளைக்கு போகணும்னு சொல்றீங்க. எப்படி வர சொல்றீங்க? உங்க கூட கொன்னுடுவேன் அவளை. எனக்கு குறுக்க வரவங்கள, எனக்கு குறுக்க நிக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட நான் கொன்னுடுவேன். ஐயோ, இவங்க என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க? இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கத்தி மேல நிக்கிற மாதிரிதான். எப்ப கிழிக்கும்னே தெரியாது. என்னடி அப்படி பாக்குற? எதுவும் இல்லம்மா. பசங்களை வச்சு அவளை துரத்தலாம் நினைச்சீங்கல்ல, முடியலையே. அதான் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த வீட்ல இருக்கணும்னா பிடிக்க வேண்டியது எனக்கோ பசங்களுக்கோ இல்ல அந்த பெருசுங்களுக்கோ கிடையாது. அமரேந்திரனுக்கு அமரேந்திரனுக்கு பிடிக்கலன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த பொண்ண அவன் மூலமாவே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன். அம்மா, அமர் தம்பி இந்த வீட்ல இருந்து அந்த பொண்ண என்ன காரணத்துக்காக அனுப்புவாரு? அன்னைக்கு ஏர்போர்ட்ல அமரேந்திர கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா. அமர வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிட்டு இருந்தா. அமரேந்திரனுக்கு அப்படி அனாவசியமா தேவையில்லாம பேசுறவங்களையும் பிரெயின்லெஸ்ஸா பேசுறவங்களையும் சுத்தமா பிடிக்காத. அமருக்கு அந்த பொண்ணுதான் கேர்டேக்கர்னு தெரிஞ்சாலே போதும். ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ண இந்த வீட்லயே இருக்க விட மாட்டான். அவளை பார்த்த உடனேயே இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே துரத்திடுவான். பிளான் செமையா இருக்குமா. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பொண்ணு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு நம்மளும் பார்க்கலாமா? அம்மா, இப்பயாவது இந்த காஃபியை குடிங்கம்மா.